ஒரு வழியாக முடிவுக்கு வந்துச்சு இந்த 2022. அது படுத்தின பாடு இருக்க ஒவ்வொரு வருஷமும் நமக்கு சில பாடங்களை சொல்லிக் கொடுக்கும். ஆனால் அந்த 2022 ஒரு ஹெட் மாஸ்டரே கொண்டு வந்து நமக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்கு. சரி, நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அதை நாம் இந்த எபிசோடில் விளக்கமாக பார்க்கலாம். வணக்கம், என் பேர் விஜய் மோகன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ். வருஷம் ஆரம்பிக்கும் போது நல்ல தாரத்தப்பட்டையோட கோலாகலமாகவே ஆரம்பிச்சது 2022. S&P 500 கிட்டத்தட்ட 4800 ஆரம்பிச்சது. இது ரோரிங் 20s. இந்த வருஷமும் பட்டையை கிளப்போம் அப்படின்னு நம்ம குடுகுடுப்புக்காரங்களும் 5000 5300 அப்படின்னு பயங்கரமாக ப்ரெடிக்ட் பண்ண பார்த்தா வருஷம் முடியும் போது 3850 வந்து நிற்கிது S&P 500. இத்தனை பேர் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கானுங்களே, ஒருத்தனாவது 4000க்கு கீழே போகலாம் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தா அந்த மானஸ்தனை காணும். தேடுனாலும் கிடைக்க மாட்டான் போல. ஸ்டாக் மார்க்கெட் ப்ரெடிக்ஷன் கிளி ஜோசியம் மாதிரி. அதை நம்ம ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு வேணால் பார்க்கலாம், சீரியஸாலாம் எடுத்துக்கூடாது. ஸோ S&P 500 2022 18% டவுன். ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தா 2008 37% கீழே போன அளவுக்கு மோசமாக போகலைனாலும் கடந்த 80 வருஷங்களில் இது 4வது ஒர்ஸ்ட் ட்ரா டவுன். ஆன் ஆவரேஜ் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை 20% மேலே வர மார்க்கெட் கீழே போகலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதை நாம் ரிஸ்க்ஸ் இன் இண்டெக்ஸ் ஃபண்ட் இன்வெஸ்டிங் எபிசோட்லேயே பார்த்துட்டோம். கடந்த 13 வருஷமாக S&P 500 மேலே போன வேகத்துக்கு 18% ட்ரா டவுன் ஒரு பெரிய விஷயம் இல்லை தான். ஆனாலும் நம்ம போர்ட்ஃபோலியோ 20% லாபத்தில் இருக்கும்போது வர சந்தோஷத்தை விட 20% நஷ்டத்தில் இருக்கும்போது வர வழி இருக்கு பாருங்க, அது பல மடங்கு பெருசாக தான் இருக்கும். கவலைப்படாதீங்க, நான் வழக்கமாக சொல்கிற மாதிரி இதுவும் கடந்து போகும். சரி, மொத்த S&P 500 இண்டெக்ஸ் 18% டவுன். இண்டிவிஜுவல் செக்டார்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிச்சு? பல வருஷமாக அடித்து நொறுக்கப்பட்ட எனர்ஜி செக்டார் தான் இந்த வருஷம் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் செக்டார், 65% growth. கம்யூனிகேஷன் சர்வீசஸ் தான் ஒஸ்ட்டு, கிட்டத்தட்ட 40% டவுன். கூகுள், மெட்டா என்று அழைக்கப்படுற ஃபேஸ்புக் எல்லாம் இந்த கம்யூனிகேஷன் செக்டாரில் தான் வரும். கன்சியூமர் டிஸ்கிரிஷனரி 37% டவுன். அமேசான், டெஸ்லாலாம் இந்த கேட்டகரியில் வரும். இது வரைக்கும் சக்கப்போடு போட்டுட்டு இருந்த டெக்னாலஜி 28% டவுன். ரியல் எஸ்டேட் 26% டவுன். நல்ல வேலை எனர்ஜி 65% மேலே போச்சு. இல்லைனா S&P 500 இண்டெக்ஸ் 18% ட்ரா டவுனோட நின்றுருக்காது, இன்னும் மோசமாக இருந்திருக்கும். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு செக்டார் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குதுன்னு பாருங்கள். ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் எப்போவுமே எல்லா செக்டாரையும் கவர் பண்ணுற மாதிரி ப்ராட் இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. S&P 500 18% டவுன்னா டெக்னாலஜி கவி நாஸ்டாக் 100 32% டவுன். கோவிட் டைமில் இருந்து வந்த அசுர வளர்ச்சியில் முக்கால்வாசியை திரும்ப கொடுத்துருக்குது. கடந்த 13 வருஷமாக சக்க போட்டுட்டு இருந்த இண்டெக்ஸ், அதில் இப்படி ஒரு கரெக்ஷன் லாங் டேர்ம் வளர்ச்சிக்கு நல்லது தான் அப்படின்னு சொல்லி நம்ம மனசை தேதிக்க வேண்டியதுதான். மெயின் இண்டெக்ஸுக்கே இந்த நிலைமைன்னா 3x leverage ETF அதெல்லாம் என்ன ஆகியிருக்கும்? நாஸ்டாக் 100ஓட 3x leverage ETF TQQQ 80% டவுன். யோ, leverage ETFலாம் பார்த்து வாங்குங்கயா. மேலே போகும்போது நல்லா தான் இருக்கும், ஆனால் மார்க்கெட் கீழே போகும்போது leverage ETFல இருக்கிற ட்ராடவுனை அவ்வளோ ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியாது அப்படிங்கிறத தெளிவாகவே நமக்கு 1000 பேர் சொல்லியிருக்காங்க. நாங்கள் பார்க்காத ட்ராடவுனா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம், ஆனால் அதை ஆக்சுவலாக அனுபவிக்கிற அந்த அனுபவம் இருக்குது பாருங்க, அந்த பாடத்தையும் 2022 நமக்கு கற்றுக் கொடுத்துருச்சு. அப்புறம் க்ரோத் ஸ்டாக்ஸ், இதை பற்றி பேசாமல் விட்டுடலாமா? பேசுனா வழிதான் மிஞ்சும். பரவாயில்ல, சும்மா பேசுவோம். ஒவ்வொரு வழியும் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம். ஹை க்ரோத் ETF ARKK என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். கோவிட் பூஸ்ட் கொடுத்த வேகத்தில் பிச்சுட்டு மேலே போன ARKK $156 வரைக்கும் மேலே போச்சு. 2021 Februaryயில் சரிய ஆரம்பிச்சது. 2022 முடிவில் $30 வந்துடுச்சு ARKK. பீக்கில் இருந்து 80% சரிவு. 2022 மட்டும் கிட்டத்தட்ட 62% சரிவு. ஹை க்ரோத் ETFக்கு இந்த நிலைமைன்னா இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் கதை என்ன ஆகியிருக்கும்? அதை ஏன் கேட்குறீங்க? டெஸ்லா கில்லர், கேம் சேஞ்சர், ரெவல்யூஷனரி, நெக்ஸ்ட் ஜென் அப்படின்னு அடைமொழியோடு வந்த பல ஸ்டாக்ஸ் 90%க்கு மேலே டவுன். ரிட்டர்ன்ஸை சேஸ் பண்ணுவியா அப்படின்னு நம்மளை துரத்தி அடிச்ச தரணும் அது. ஹை க்ரோத் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் ஒரு 10% அல்லது 15% நம்ம போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வச்சுருந்தா இது மாதிரியான சரிவு நம்மளை திரும்ப எலும்பு விடாமல் பண்ணிடும். இதுவும் ஒரு பாடம். ஸ்டாக் மார்க்கெட் தான் இப்படி இருந்துச்சுன்னா பாண்ட் மார்க்கெட் என்னாச்சு? இன்ஃப்ளேஷன் அதிகமான உடனே ஃபெடரல் ரிசர்வ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட்டினா பாண்ட் வேல்யூ என்ன ஆகும்? கீழே போகும். அதுதான் இங்கேயும் நடந்துச்சு. பாண்ட் மார்க்கெட் ஹிஸ்டரியிலேயே 2022 ரிட்டர்ன் தான் worst ரிட்டர்ன். ப்ளூம்பர்க் US அக்ரிகேட் ரிட்டர்ன் -13%. யூஸ்வலாக ஸ்டாக் மார்க்கெட் கீழே போகும்போது பாண்ட் மார்க்கெட் மேலே போய் நம்ம போர்ட்ஃபோலியோவுக்கு ஒரு குஷன் கொடுக்கும். ஆனால் 2022 தான் ஒரு யூஸ்வலான வருஷம் இல்லையே. யூஸ்வலாக ரிசெஷன் வரும், அதை ஃபைட் பண்ண ஃபெடரல் ரிசர்வ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும் போது பாண்டோட வேல்யூ அதிகமாகும்.
ஸோ ரிசெஷனால ஸ்டாக் மார்க்கெட் கீழே போயிருந்தா கூட பாண்ட் மார்க்கெட் நம்ம போர்ட்ஃபோலியோக்கு ஒரு கை கொடுத்துருந்துருக்கும். ஆனால் 2022ல் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஃபெடரல் ரிசர்வ் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டுனாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் மேலே போன உடனே பாண்ட் வேல்யூலாம் சரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடுனா பொருளாதாரம் மோசமாகும்னு ஸ்டாக் மார்க்கெட்டும் சரிய ஆரம்பிச்சிருச்சு. அதான் 2022ல் நம்ம போர்ட்ஃபோலியோக்கு குஷன் கொடுக்க வேண்டிய பாண்ட்ஸும் நம்மளை பழி வாங்கிடுச்சு. பாண்ட் அக்ரிகேட் இண்டெக்ஸ் 13% கீழே போயிருந்துச்சுன்னா 10 இயர் யூஎஸ் ட்ரெஷரி 17% கீழே போயிடுச்சு. யூஸ்வலாக ஃபைனான்ஷியல் அட்வைசர்ஸ் 60-40 போர்ட்ஃபோலியோ ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. 60% ஸ்டாக்ஸ், 40% பாண்ட்ஸ். ஆனால் இந்த 60-40 போர்ட்ஃபோலியோவே 2022ல் 17% டவுன். 2008 குளோபல் ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் அப்போ கூட இந்த போர்ட்ஃபோலியோ 14% தான் கீழே போயிருந்தது. அதை விட மோசமான பெர்ஃபார்மன்ஸ் 2022ல். இவ்வளோக்கும் அந்த ரிசெஷன் இன்னும் வந்தபாடு இல்லை. சரி, இந்தியன் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிச்சு? யூஸ்வலாக யூஎஸ் மார்க்கெட் ரணகலத்தில் இருக்கும்போது இந்தியன் மார்க்கெட்டும் அடி வாங்கும். ஆனால் இந்த வருஷம் அப்படி நடக்கலை. நிஃப்டி 50 4.3% ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. அது நம்ம யூஸ்வலாக எதிர்பார்க்குற 12%க்கு கம்மினா கூட உலக சூழ்நிலையை பார்க்கும்போது அது ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த டிகேட் இந்தியாவுக்கு தான் அப்படின்னு உலகமே நம்புது. அப்படியே நடக்கும்னு நாமளும் எதிர்பார்ப்போம். அப்புறம் தங்கம். யூஸ்வலாக யூஎஸ் மார்க்கெட் கீழே போகும்போது எல்லாரும் தங்கத்தை பார்த்து ஓடுவாங்க. ஆனால் அந்த 2022 தான் யூஸ்வலான வருஷம் இல்லையே. இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடின உடனே யூஎஸ் டாலர் வேல்யூ அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. அது தங்க விலையை ஏற விடலை. தங்கத்தோட ரிட்டர்ன் 2022ல் 0%. நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தங்கம் ஒரு வியர்டான அசட். நம்ம போர்ட்ஃபோலியோவில் கொஞ்சம் வச்சுக்கலாம், ஆனால் அதிலிருந்து நம்ம பெரிய வளர்ச்சியை எதிர்பார்க்கக்கூடாது. தங்கத்தை பற்றி பேசியாச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக அடுத்து நம்ம பேச வேண்டியது பிட்காயின். 2022ல் கிரிப்டோ உலகத்தில் நடந்த ரணகலத்துக்கு பிட்காயின் $3000 கீழே போய் இருந்திருக்கணும். எப்படி $17,000 மேலேயே தாக்கு பிடிக்குதுன்னு தெரியல. ஏஆர்கேகேயே பீக்கில் இருந்து 80% டவுன். ஸோ பிட்காயின் பீக்கில் இருந்து 80% கீழே போனதில் பெரிய ஆச்சரியம் இல்லை. ஆனால் அவ்வளோதான் கீழே போய் இருக்குதுங்கிறதுல எனக்கு பெரிய ஆச்சரியம். ஆனால் இன்ஃப்ளேஷனுக்கு பிட்காயின் ஹெட்ஜ்னு சொல்லிட்டு இருந்தாங்க பாருங்க, அவங்களுக்கு 2022 ஒரு நல்ல பாடமாக இருந்திருக்கும். சரி, அதெல்லாம் இருக்கட்டுங்க. உங்கள் ரிட்டர்ன் என்ன அதை சொல்லுங்க. அதானே சொல்கிறேன். என் போர்ட்ஃபோலியோ 2022ல் 45% டவுன். நாஸ்டாக் இண்டெக்ஸை 32% டவுன். அதை விட அக்ரெசிவாக இன்வெஸ்ட் பண்ணுற ஆளு நான். அந்த அக்ரெசிவ்னஸ் தான் இவ்வளோ நாள் எனக்கு இண்டெக்ஸை பீட் பண்ண ஹெல்ப் பண்ணிச்சு. அதே அக்ரெசிவ்னஸ் தான் இன்னைக்கு எனக்கு அடியும் கொடுத்துருக்குது. இண்டெக்ஸை பீட் பண்ணும்போது சந்தோஷமா இருந்ததுல, அடி கொடுக்கும் போதும் சந்தோஷமாக வாங்கிக்க வேண்டியதுதான். இது மார்க்கெட் நமக்கு கற்றுக் கொடுக்குற ஹம்பிள்னஸ், பணிவு. இப்போ தெரியுதா நான் ஏன் என் போர்ட்ஃபோலியோ ஷேர் பண்ணுறது இல்லைன்னு? என்னால் இந்த அடியை வாங்கிக்க முடியும். எனக்கு அந்த லக்ஸரி இருக்குது. அதை நான் மற்றவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியுமா? உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுல்ல, மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் மணி. அது ஒவ்வொரு ஆளுக்கும் வித்தியாசம். ஸோ இந்த வருஷம் நாம் என்ன எதிர்பார்க்கலாம்? ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை பார்த்தா அடுத்தடுத்து நெகட்டிவ் ரிட்டர்ன் வரதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவு. 2001 கிரைசிஸ் அப்போ அடுத்தடுத்து நெகட்டிவ் ரிட்டர்ன் பார்க்குறோம். அப்புறம் 74ல் அந்த ஹை இன்ஃப்ளேஷன் டைம்லையும் அடுத்தடுத்த நெகட்டிவ் ரிட்டர்ன் பார்க்குறோம். இப்போவும் ஹை இன்ஃப்ளேஷன் சிச்சுவேஷனில் தான் இருக்கிறோம். ஆனால் இன்ஃப்ளேஷன் டேட்டா பெட்டர் ஆகிட்டே வருது. ஸோ இந்த வருஷம் பாசிட்டிவாக முடிகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். பட் ஹூ நோஸ், நடந்து முடிஞ்ச பிறகு தான் நம்மளால் 1000 விளக்கம் கொடுக்க முடியும். நடக்கிறதுக்கு முன்னால் எதையும் சொல்கிறதுக்கு இல்லை. சீக்கிரமே அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.